இந்த வீடியோல torque experienced by an electric dipole இந்த யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட பத்தி டீடைலா பார்க்க போறோம். இந்த டார்க்கோட மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் எப்படி கால்குலேட் பண்றதுன்னு டீடைலா பார்க்கலாம். ஈக்குவல் ஸ்பேஸ் இருக்கிற ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட கன்சிடர் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல டைபோல் வைக்கிறப்போ இதுல கப்புள் ப்ரொடியூஸ் ஆகும். கப்புள் ப்ரொடியூஸ் ஆகுறதுனால டார்க் ப்ரொடியூஸ் ஆகும். டார்க் ப்ரொடியூஸ் ஆகுறதுனால அந்த டார்க் இந்த டைபோல் மேல ஒரு ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி அதை வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ல மூவ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த டார்க் ஃபார்முலாவை எப்படி டெரைவ் பண்றதுன்னு பார்க்கலாம். இதுல வந்து இந்த பாசிட்டிவ் சார்ஜை பிளஸ் கியூன்னு எடுத்துக்கலாம், நெகட்டிவ் சார்ஜை மைனஸ் கியூன்னு எடுத்துக்கலாம். இதுல இருக்கிற டைபோல் மூமெண்ட் வெக்டாரோட டைரக்ஷன் நெகட்டிவ் டு பாசிட்டிவா இருக்கும். இங்க ஓன்றது மிட் பாயிண்ட். இதோட டிஸ்டன்ஸ், இந்த டைபோல டிஸ்டன்ஸ் 2aன்றதுனால OA is equal to OB is equal to Aன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஒவ்வொரு சார்ஜ்லயும் ப்ரொடியூஸ் ஆகிற ஃபோர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணும். அதுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபார்முலா உங்களுக்கு தெரியும் இல்லையா? எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பர் சார்ஜ். இதை ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது கியூவை இந்த பக்கம் கொண்டு போனோம்னா F இஸ் ஈக்குவல் டு EQன்னு கிடைக்கும். இப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜ்னால ப்ரொடியூஸ் ஆகிற ஃபோர்ஸை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாசிட்டிவ் சார்ஜ்னால ப்ரொடியூஸ் ஆகிற ஃபோர்ஸ் வெக்டாரை பிளஸ் கியூ இன்ட்டு இ வெக்டார் சொல்லலாம். அதே மாதிரி நெகட்டிவ் சார்ஜ்னால ப்ரொடியூஸ் ஆகிற ஃபோர்ஸ் வெக்டாரை மைனஸ் கியூ இன்ட்டு இ வெக்டார்னு சொல்லலாம். இந்த டூ வேல்யூஸோட மேக்னிடியூட் சேம், பட் டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா இது எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டாரோட டைரக்ஷன்ல இருக்கு. இங்க இதுக்கு ஆப்போசிட், எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. அப்போ நெட் ஃபோர்ஸ் டியூ டு திஸ் டைபோல் என்னவா இருக்கும்னா ஜீரோவா இருக்கும். ஏன்? இதோட மேக்னிடியூட் சேம், ஆனா டைரக்ஷன் ஆப்போசிட்டா இருக்கிறதுனால இந்த டூ வேல்யூஸும் ஆட் பண்றப்போ ஜீரோன்னு நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்கு. என்னன்னா இதோட மேக்னிடியூட் ஆஃப் ஃபோர்ஸ் சேம், பட் ஆப்போசிட் டைரக்ஷனா இருந்ததுன்னா அந்த இடத்துல கப்புள் ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ அந்த கப்புள் என்ன பண்ணோம்னா டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணும். டார்க் எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்னா ஃபோர்ஸ் இன்ட்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் between the 2 points. இங்க 2 pointsன்றது 2 charges. அப்போ இதோட perpendicular distance நம்ம calculate பண்ணணும். ஃபோர்ஸ்ன்றது Q into E அது தெரியும். ஸோ அதனால நெக்ஸ்ட் perpendicular distance between the two charges calculate பண்றதுக்கு இந்த 2 chargesலேருந்தும் perpendicular line draw பண்ணி அதை intersect ஆகிற பாயிண்ட்டை Cன்னு வச்சுக்கலாம். இது ஃபார்ம் ஆகிற ஆங்கிள் தீட்டான்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் இந்த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் BC தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும், கால்குலேட் பண்ணணும். அதுக்கு ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோ யூஸ் பண்ணிக்கலாம். BCன்றது தீட்டாக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிறதுனால sin theta is equal to BC by 2A, அதாவது ஆப்போசிட் சைட் பை ஹைப்போடெனியூஸ். ஹைப்போடெனியூஸ் வேல்யூ 2A. இப்போ இந்த ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். 2A sin theta is equal to BC. இப்போ பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் equal to 2A sin theta. இப்போ இந்த வேல்யூவை இந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஃபோர்ஸ் QE into 2A sin theta. இப்போ இந்த 2A இந்த ஃபர்ஸ்ட் எழுதுறோம். அப்போ 2A into Q into E into sin theta. 2A Qன்றது டைபோல் மூமெண்ட் வேல்யூ. ஸோ tau is equal to P into E into sin theta. இந்த மாதிரி தான் டைபோல ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வைக்கிறப்போ டார்க் ப்ரொடியூஸ் ஆகி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ல மூவ் ஆயிட்டு இருக்கும். டார்க்கோட ஃபார்முலா டவு இஸ் ஈக்குவல் டு பி சைன் தீட்டா பார்த்தோம். இதை வெக்டார் ஃபார்ம்ல நம்ம சொல்லலாம். டவ் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு பி வெக்டார் கிராஸ் இ வெக்டார், where p vector is the dipole moment vector, e vector is the electric field vector. இந்த டார்க்கோட வேல்யூ எப்போ மினிமமா இருக்கும், எப்போ மேக்சிமமா இருக்குன்னு பார்க்கலாம். டார்க்கோட வேல்யூ டைபோல் மூமெண்ட் வெக்டாரும் எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டாரும் சேம் டைரக்ஷன்ல இருக்கிறப்போ, அதாவது தீட்டா வேல்யூ ஜீரோவா இருந்ததுன்னா டார்க்கோட வேல்யூ ஜீரோ ஆயிடும். அப்போ மினிமம் ஆயிடும். ஏன்னா சைன் ஜீரோ வேல்யூ ஜீரோ. அதே மாதிரி டைபோல் மூமெண்ட் வெக்டாரும் எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டாரும் ஒன்னோட ஒன்று பெர்பெண்டிகுலரா இருக்கிறப்போ, அதாவது 90 டிகிரி, தீட்டாவோட வேல்யூ 90 டிகிரியா இருக்கிறப்போ டார்க்கோட வேல்யூ மேக்சிமமா இருக்கும். அதாவது sin 90 1 இல்லையா? அப்போ டார்க் இஸ் ஈக்குவல் டு மேக்சிமம் ஆஃப் P இன்டூ E வேல்யூஸ் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் மேக்னிடியூட் ஆஃப் டார்க் எப்போ மேக்சிமமா இருக்கும், மினிமமா இருக்கும்ன்றது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். நெக்ஸ்ட் டைரக்ஷன் ஆஃப் டார்க் ரைட் ஹேண்ட் ரூல் யூஸ் பண்ணி எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றதுன்றத டீடைலா பார்க்கலாம். ரைட் ஹேண்டை டைபோல் மூமெண்ட் வெக்டார் டைரக்ஷன்ல வச்சுட்டு
பாம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷன்ல வச்சுட்டு ஃபிங்கர்ஸை கர்ல் பண்ணணும். ஸோ இப்போ தம்போட டைரக்ஷன் தான் டார்க்கோட டைரக்ஷனா இருக்கும். இது இன்டு த பிளேன் ஆஃப் த பேப்பரா இருக்கிறதுனால டார்க்கோட டைரக்ஷன் இன்டு த பிளேன் ஆஃப் த பேப்பர்.